திருப்பூர் மாவட்டம் உடுமலை ராணுவ பயிற்சி பள்ளி மாணவன் பலியான நிலையில் பெற்றோருக்கு தெரியாமல் உடலை கோவைக்கு எடுத்து சென்றதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடுமலை அமராவதி ராணுவ பயிற்சி பள்ளியில் கொடுத்த உணவை அருந்திய சிறிது நேரத்தில் மாணவன் சித்தார்த் பலியானார். தகவலறிந்து வந்த பெற்றோர் சித்தார்த்தின் உடலை பார்த்து கதறி அழுதனர். மேலும் மாணவனின் இறப்பிற்கு காரணமான பள்ளி நிர்வாகத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய கோரியும் அதுவரை உடற்கூறு ஆய்வு நடத்தக்கூடாது என்றும் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் உடலை உடற்கூறு ஆய்வு செய்ய பெற்றோர்கள் சம்மதித்தனர். இந்நிலையில் பெற்றோரின் அனுமதி இல்லாமல் போலீசார் மாணவனின் உடலை ஆம்புலன்ஸ் மூலமாக கோவைக்கு எடுத்து சென்றது தெரிய வந்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்த பெற்றோரும் மாணவனின் உறவினர்களும் கோவை திண்டுக்கல் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகளும் போலீசாரும் அவர்களை சமாதானப்படுத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். இதனிடையே பள்ளியில் காலை உணவு உண்ட 26 மாணவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காம்பவுண்டர் வச்சுட்டே கொடுத்துருக்குறாங்க மாத்திரை. அது என்ன மாத்திரை கொடுத்தாங்கன்னு தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட ஆடியோ என்ன சொல்லிக்கிறாரு? இப்போ ஆடியோ என்னன்னா முறையாக விசாரிக்கிறேன், ரிப்போர்ட் உங்களுக்கு தர்றேன், கண்டிப்பாக ஸ்கூலில் போய் நான் ரிப்போர்ட் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? போலீஸில் வந்து இது மாதிரி மர்ம மரணம் நாங்கள் கொடுத்துருக்குறேன்.